Dear students, in the class let us discuss the notion called open sets. போன கிளாஸ்ல இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா open balls அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். Now let us define what you mean by open sets in a metric space. சரி, let us recall. Open ball எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? Let capital X, D be a metric space. And இதில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் என்னது அப்படின்னா let x0 belongs to capital X and R be a positive real number. Then the ball இதுக்கு பேர் ஓப்பன் பால்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஓப்பன் சொல்றங்கிறத இப்போ இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் கால்ட் ஓப்பன் பால். then the open ball with center x0 and radius r is defined as எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா we are going to define like this. Okay, so ball with the center x0 and radius r, which is defined to be the set of all y belongs to capital X such that distance between y க்கும் x க்கும் உள்ள தூரம் இதை விட கம்மியா இருக்கணும், strictly less than r ஆக இருக்கணும். அது இது ஏன் ஓப்பன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கிளாஸ்ல you will get the answer. இதுக்கு பேர் பால் and I call it to be a open ball. ஏன் ஓப்பன் சொல்றேன் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல நம்ம ப்ரூவ் பண்ணலாம். Okay, sure. Now let us give the new definition of open sets. So I'll give a definition of open sets. Of course, நான் பேசுறது எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸ்ல தான் with respect to some metric D. So let x comma d be a metric space. Okay, S and a subset எதோட சப்செட் d, அந்த சப்செட் வந்து d, which is a subset of x is said to be open if என்ன அர்த்தம் அப்படின்னா if for every x belongs to d there is a real number I call it to be r positive such that ball with the center x and this radius r must be contained in your d குள்ளே இருக்கணும். அதாவது என்ன சொல்லுதுன்னா dங்கிற செட் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா dல நீங்க எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் அந்த புள்ளியை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கணும்? d குள்ளே இருக்கணும். திரும்பி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. d வந்து ஓப்பனாக இருக்கணும்னா dல எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும், that is called for every x belongs to d, dல எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் there is a real number r positive, நம்மளால ஒரு r கண்டுபிடிக்க முடியும் such that ball with the center x radius r is contained in d. இந்த பால் வந்து x சென்டரா வச்சு இந்த r radius கண்டுபிடிச்ச r radiusல வட்டம் வரைஞ்சோம்னா அது எதுக்குள்ளே இருக்கணும்? உங்களுடைய d குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து என்னது? it is a open set. Okay, so இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்துருக்கேன். ஏன் கேப் கொடுத்துருக்கேங்கிறது like I will explain with the diagram. Suppose நான் ஒரு செட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. For example, suppose if I am having a set, this is my set. இப்படி இருக்கு. ஓகே, சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு புள்ளி கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய d. இப்போ dல நான் ஒரு பாயிண்ட் இங்கனக்குள்ள ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. that is you take any x எங்கனாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல எடுத்துருக்கேன்.
அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். என்ன ரேடியஸ்னா இவ்வளவு பெரிய வட்டம் வச்சுக்கோங்க, இதான் ஆர். ஓகே, ஸோ இந்த எக்ஸ சென்டரா வச்சு இந்த ரேடியஸ்ல நான் வட்டம் வரைஞ்சோம்னா இந்த வட்டம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த டிக்குள்ளேயே இருக்கும். கரெக்டா, டிக்குள்ளேயே இருக்கு. சூப்பர். சரி, இப்ப இந்த எக்ஸ் இங்க கொடுத்ததுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்து எக்ஸ் வந்து இங்க நடுவுல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ ஹேவிங் an x at here. அப்ப இதே ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா என்ன ஆகும்? வட்டம் வந்து என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். கரெக்டா, இதே ரேடியஸ்ல என்னால வட்டம் வரைய முடியும். ஆனாலும் என்னால வட்டம் வரைய முடியும் என்னது? ஒரு குறிப்பிட்ட சின்ன ரேடியஸ்ல, ஒரு சின்ன ரேடியஸ்ல. இந்த ரேடியஸ்ல வட்டம் வரையலாமா? இந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கும்? உங்களுடைய இதுக்குள்ளே இருக்கும். அப்போ சப்போஸ் திஸ் இஸ் த பாயிண்ட் யூ அப்படின்னா யூவை சுத்தி இந்த ரேடியஸ் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ரேடியஸ் ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த யூக்கு கரஸ்பாண்டிங்கா வேற ஒரு ரேடியஸ் சம் ஆர் டேஷ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா this fellow completely depends upon the point what you chosen earlier. நீங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான ரேடியஸ். அப்போ இத யூசுவலி இப்படி குறிப்பாங்க, r suffix x பாசிட்டிவ். x மாற மாற ரேடியஸும் மாறும் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக we call it like this. Okay, so this is the definition of open set. A subset D is said to be open if for every x belongs to D. D ல எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி என்னால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். such that அந்த பாயிண்ட் எக்ஸ் சென்டரா வச்சு இந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த பால் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்கும்? உங்களுடைய டிக்கு உள்ள இருக்கணும். அப்படி இருந்தா அந்த செட்டுக்கு பேரு ஓப்பன் செட். புரியுதா? அப்போ ஒரு செட் எப்போ ஓப்பன் இல்லைன்னு சொல்றது? ஓப்பன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதனுடைய நெகேஷன். தட் இஸ் இது வந்து ஓப்பன் செட்னு சொல்றதுக்கு சப்போஸ் இதனுடைய கான்ட்ரரி நான் எழுதுறேன். ஓகே, a subset D subset of x, a subset, இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டெஃபினேஷன். திருப்பி சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டெஃபினேஷன் தான் நீங்கள் த்ரூ அவுட் திஸ் கோர்ஸ் we are going to learn. இதை யூஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஓப்பன் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். ஓப்பன் செட் எங்கேருந்து வந்திருக்கு? ஓப்பன் பால்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஓப்பன் பால் எங்கேருந்து வந்திருக்கு? ஒரு மெட்ரிக்ல இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க எம்எஸ்சி படிக்கும்போது வேற விதமான ஒரு விஷயம் படிப்பீங்க. ஓகே, இங்க என்ன இந்த சீக்வன்ஸ் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மெட்ரிக் இருக்குங்க. மெட்ரிக் இருக்கு இல்லையா? மெட்ரிக் வச்சு தானே நம்ம பால் டிசைன் பண்ண முடியும். இது தெரியாம டி என்னன்னு தெரியாம உங்களுக்கு பாலுக்கு மீனிங்கே கிடையாது. அப்ப டி தெரிஞ்சதுனால நீங்க பால் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பால் தெரிஞ்சதுனால ஓப்பன் செட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்டா? அப்போ இந்த ஓப்பன் செட் வர்றதுக்கு மூல காரணம் யாருன்னா இந்த மெட்ரிக். இவன் தான், இவன் ரொம்ப முக்கியமான ஆளு. இவனை வச்சுதான் இந்த ஃபுல் டெஃபினேஷனே ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, நீங்க எம்எஸ்சி வரும்போது இந்த டிஏ இல்லாம நீங்க ஓப்பன் செட்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கு பேர் டோபாலஜி. அதெல்லாம் நீங்க பின்னாடி எம்எஸ்சி வரும்போது இதெல்லாம் இல்லாமையே நீ ஓப்பன் செட்டை டிஃபைன் பண்ண முடியுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரி, that we will see later. Okay, so now I'll give the negation of this statement. A subset, I'll take another color. A subset D subset of x is not open. Okay, if ஏன் எப்போ சொல்லுங்க. இங்க என்ன சொல்லியிருக்கேன்? எந்த எக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேடியஸ்ல வட்டம் வரையும் போது அந்த வட்டம் எதுக்குள்ளே, அந்த பால் எதுக்குள்ளே இருக்கு? என்னுடைய டிக்குள்ளே இருக்கு. அப்ப நாட் ஓப்பன் அர்த்தம் இந்த எல்லாத்துக்கும் ட்ரூ ஆகுது ஓப்பன்னா. அப்ப நாட் ஓப்பன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகக்கூடாது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா if there is x belongs to D, there is an x belongs to D. Okay, there is an x belongs to D, there is an x belongs to D. ஒரு நம்மளால ஒரு x கண்டுபிடிக்க முடியும் such that இந்த கண்டிஷன் நம்மளால ஒரு ரேடியஸ் r கண்டுபிடிக்க முடியாது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான r கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இதை எப்படி சொல்லட்டுமா? there is an x belongs to D such that ball with the center x radius r which does not contained in D for any r positive. இந்த இடத்துல நீங்க நிறைய டைம் எடுத்துக்கோங்க இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது இங்க என்ன சொல்றோம்? நீங்க எந்த புள்ளி கொடுத்தாலும் என்னால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும் such that அந்த பால் அதுக்குள்ள இருக்கும். ஓகே, இங்க வந்து என்னது? நாட் ஓப்பன் அர்த்தம் இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதுல அது எவனோ ஒருத்தர் ஃபெயில் ஆயிருக்கான். அந்த ஒருத்தன் தான் இந்த எக்ஸ். there is an x which does not satisfy this condition. அப்படின்னு என்ன அர்த்தம்?
நீங்க எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் சரி, எவ்வளவு சின்ன ரேடியஸ்னாலும் சரி, எவ்வளவு குட்டி ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் அந்த பால் எதுக்குள்ள இருக்காது, உங்க டிக்குள்ள இருக்காது. ஃபார் எனி ஆர் பாசிட்டிவ், நீங்க எந்த ரேடியஸ்லனா வட்டம் வரைஞ்சீங்க, வட்டம் வரைஞ்சா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. யாருக்கு, இந்த பர்டிகுலர் எக்ஸுக்கு இப்படி எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் இது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதே செட்ல கொஞ்சம் இப்படி மாத்திக்கிறேன். இந்த 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 இடத்துல இதுலலாம் இதுக்கு என்ன அர்த்தம், இந்த பவுண்டரி கிடையாதுன்னு வச்சிருந்தேன்னா இப்போ நான் பண்றேன், இந்த பவுண்டரி சேர்த்துக்கிட்டேன். லெட் அஸ் ஹேவ் திஸ் இஸ் பை பவுண்டரி ஆல்சோ. ஓகே, சரி, இந்த ஒரு பகுதி போட்டால் போதும் நமக்கு. அப்போ மறங்களா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியுமா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? நீங்க எந்த ரேடியஸ்ல வேணாலும் வட்டம் வரைங்க, எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் உங்க டியை விட்டு வெளியே போயிருதா பாருங்க. எவ்வளவு சின்ன ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும் என்ன ஆயிரும், இந்த டியை விட்டு உங்களுடைய பால் வெளியே போயிடும். ஓகே, சோ இப்படி ஒரு எக்ஸ் இருந்ததுன்னா அந்த செட் வந்து என்னது, இட் இஸ் நாட் an open set, not open, it is not open set. ஓகே, சரி, இந்த நெகேஷன் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த நெகேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் எப்படி படிக்கிறோமோ அதனுடைய கான்வர்ஸ் பார்ட் நம்ம படிக்கணும். அதாவது ஓப்பன்னா நாட் ஓப்பன், க்ளோஸ்னா நாட் க்ளோஸ்னா என்ன, அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் let us get it to be example 1. We'll take an example 1. Example 1. So first in R, open interval a comma b is an open set. Open set. Of course, a is strictly less than b. a equal to b இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா இது வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் உள்ள எலமெண்ட்ஸ் தான். அப்போ ஏ ஈக்குவல் டு பியா இருந்ததுன்னா இது மீனிங்கே கிடையாது. சரி, இது எப்படி ஓப்பன் சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரியா பாருங்க, அதுக்கப்புறம் we will prove this. ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ரியல் லைன், இது ஓப்பன் இன்டர்வல் ஏ, இது பி, இது பி. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், இது ஓப்பன் செட்னா என்ன சொல்லணும், நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும், ஓகே, யூ டேக் எனி பாயிண்ட் ஹியர், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் சப்போஸ் எக்ஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்போ எக்ஸை சுற்றி நீங்கள் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ஒரு ஆர் கண்டுபிடிக்கணும் ரேடியஸ், சச் தட் எக்ஸ் சென்டரா வச்சு அந்த ரேடியஸ்ல வட்டம் வரையும் பொழுது அந்த வட்டம் எதுக்குள்ளேயே இருக்கணும், இந்த லைனுக்குள்ளேயே இருக்கணும். வட்டங்கிறது வந்து இந்த இடத்துல ரியல் லைன்ல வாட் இஸ் பால் வித் சென்டர் எக்ஸ் ரேடியஸ் ஆர் வந்து என்னது, இது வந்து யாரு, எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஆர் பார்த்துருக்கோம், முதல் போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பால் வித் சென்டர் எக்ஸ் சென்டரா வச்சு ஆர் ரேடியஸ்ல ஒரு வட்டம், இங்க ஒரு ஆர். ஓகே, ஸோ இது யாரு, எக்ஸ் மைனஸ் ஆர், இது யாரு, எக்ஸ் பிளஸ் ஆர், இந்த பாயிண்ட். ஓகே, அப்போ இந்த ஆர் நான் எப்படி சூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். அப்போ என்னன்னா எக்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா எக்ஸ் வந்து இப்போ சொல்யூஷன். ஓகே, கிவன் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த செட்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், let x belongs to open interval a comma b. என்ன ப்ரூஃப் பண்ணணும், to find r positive such that this fellow யாரு, x minus r x plus r, இவன் தான் யாரு, ball with center x radius r. This fellow must be contained in your open interval a comma b. இப்படி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதாங்க. அப்ப இந்த r எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, இந்த இடத்துல இருக்கு x. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் நான் தூரத்தை கண்டுபிடிக்கிறேன். யாரு, இந்த எக்ஸ்ல இருந்து இந்த பிக்குள்ள தூரம், இந்த எக்ஸ்ல இருந்து இந்த ஏக்குள்ள தூரம், இந்த ரெண்டெல்லாம் பாக்குறேன். இந்த ரெண்டுல மினிமம் என்னதுன்னு பாக்குறேன். ஓகே, சோ நான் எப்படி சூஸ் பண்றேன் பாருங்களேன். let r equal to minimum of யாரெல்லாம், உங்களுடைய எக்ஸ் மைனஸ் ஏ, இது பாசிட்டிவ், ஏன்னா இது எக்ஸ்ங்கிற எலமெண்ட் இப்படி இருந்தா என்ன அர்த்தம், திஸ் would imply ஏக்கும் எக்ஸ் பிக்கும் இடையில உங்களுக்கு எக்ஸ் இருக்கும், இது நாட் ஈக்குவல், இதுவும் நாட் ஈக்குவல், அதனால எக்ஸ் மைனஸ் ஏ பாசிட்டிவ் அண்ட் பி மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த படத்துல யாரு, இவன் தான் ஆர், ஓகே, ஸோ இது வேணா நான் R1 எடுத்துக்கிறேன். let R1 equal to minimum of these two. இது ரெண்டுல எது மினிமம், இந்த படத்துல இதுதான் மினிமம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, so this is the minimum value. அப்ப அந்த மினிமம் வேல்யூ தான் R1. இப்போ என்ன பண்ண போறேன், let R equal to
R1 by 2ன்னு போட்டுக்கோங்க. ஏன் சார் இது ஆரே ஒர்க் ஆகுங்களா அப்படின்னா ஒர்க் ஆகும், அழகா ஒர்க் ஆகும். உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இதுதான் உங்களுக்கு R1 இதுல பாதி, இது வந்து R, இந்த தூரம் தான் R, this is R. அப்ப நல்லா பாருங்க, இந்த R x சென்டரா வச்சு இந்த R ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சீங்க அப்படின்னா then clearly x minus R comma x plus R which is contained in open interval a comma b. இது ஓகேயா இந்த படம்? பட் ஆனால் நான் இங்கே படத்தில் உங்களுக்கு புரியுது, நீங்கள் யூ ஷுட் ரைட் இட் ப்ராப்பர்லி. இது எப்படி, இது கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். எப்படி கரெக்டாக எழுதுவீங்க? இந்த சப்செட்டில் இருக்குன்னு அர்த்தம், இங்கனக்குள்ள ஒரு எலமெண்ட் எடுக்க போறீங்க, ஒய்னு ஒரு எலமெண்ட், அது இதில் இருக்குன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதானே? அப்போ எடுத்துக்கலாமா? let y belongs to open interval x minus r, x plus r. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? x minus r க்கும் x plus r க்கும் இடையில இது இருக்கு. ஓகே, அப்போ நோட் பண்ணுங்க, வாட் ஐ கேன் சே, இந்த இடத்த எடுத்துக்கிறேன். r வந்து என்னது? r1 by 2 ஓட, அப்போ this implies that r is less than r1, கரெக்டா? அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா this fellow is less than x plus r. Okay, of course x plus r1, x plus r வந்து எதை விட கம்மி? r1 ஓட, ஏன்னா r1 ல பாதி தானே r, அப்போ இந்த கண்டிஷன் is true. அப்போ r1 வந்து யாரோட கம்மி? this r1. இந்த படத்துல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா this implies that r1 which is less than b minus x, less than or equal to b minus x, as well as r1 which is less than or equal to x minus a, இதுவும் கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இதை மட்டும் நம்ம ஒரு சைடு மட்டும் நான் செட்டில் பண்றேன். this is less than or equal to x plus b minus x. அப்போ இது ரெண்டு அடிபட்டு என்ன ஆயிரும்? b ன்னு கிடைச்சிரும் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல x minus r which is greater than x minus r1 ன்னு கிடைக்கும். and x minus r1 which is greater than or equal to, you can write I may have this is a அப்படின்னு நினைச்சோம். this is a. okay, அப்போ a strictly less than y strictly less than b. அப்போ this implies, இந்த இடத்துல you can verify this. இதை நீங்க இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டாம்ல. r1 which is less than x minus b, அதே மாதிரி r1 which is less than x minus a. இதுல இருந்து நீங்க இதை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, of course இதுல இருந்து இதை வேணா அங்க கொண்டு வந்துருங்க, இதை அங்க கொண்டு போயிருங்க, அவ்வளவுதானே? x minus, so a is less than or equal to x minus r1. so this implies that a which is strictly less than y which is strictly less than b. this implies y belongs to open interval a comma b. அப்ப எப்படி ஆரம்பிச்சோம்? y ங்கிற ஒரு எலிமெண்ட் இந்த இடத்துல ஆரம்பிச்சோம். so give us, and thus y belongs to என்னது? open interval x minus r, x plus r ன்னு ஆரம்பிச்சோம். and this would imply that y belongs to open interval a comma b. that is open interval a comma b is open. so open ல இப்போது இதுல என்ன சொல்லியிருக்கோம்? இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம்? we have proved that this fellow x minus r comma x plus r which is contained in open interval a comma b. இது யாரு? that is இது யாரு? ball with the center x, radius r which is contained in your open interval a. அப்போ இங்க xங்கிற எலிமெண்ட் எப்படி எடுத்துக்கீங்க? கண்ணை மூடிட்டு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கீங்க. let x belongs to open interval a comma bங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கீங்க. then we have found an r positive such that this condition hold. okay, since x belongs to open interval a comma b is arbitrary, என்ன கிடைக்கும்? this ball with the center x and radius r which is contained in open interval a comma b for every இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம், இந்த இடத்த இன்னொரு கூட கொஞ்சம் அழகா எழுதிக்கலாம். arbitrary, we have for every x belongs to open interval a comma b, there is r positive such that this will, okay, ball with the center x, radius r which is contained in open interval a comma b. so this implies open interval a comma b is open. சரி, இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. இது ஒரு லைன்ல முடியறது இல்லை, நீங்க ஜஸ்ட் யூ வெரிஃபை. இதெல்லாம் சின்ன விஷயங்கள்ங்கிறதுனால நம்ம நிறைய வெரிஃபை பண்ணலாம். ஓகே, சரி,
and next example 2. This is example 2. Example 2. Every open ball is an open set. இதனால தான் இதை வந்து என்ன பண்ணிருக்கேன், ஓப்பன் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலி எவ்ரி பால் இஸ் அன் ஓப்பன் செட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, சரி, இப்போ ப்ரூவ் பண்ணலாமா சொல்யூஷன்? ஸோ ஐ டேக் லெட் x belongs to capital X and R be positive. Okay, let D which is equal to ball with the center X radius R. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, to prove D is open. இதை நான் ஓப்பன் சொல்ல போறேன். பாருங்க, எக்ஸுங்கிற பாயிண்ட் இது, அதுல நான் R ரேடியஸ்ல இது R, நான் இந்த ரேடியஸ்ல ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸப்ட் திஸ் பவுண்டரி. அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன், இது வந்து ஓப்பன் சொல்ல போறேன். ஓப்பன் சொன்னா என்ன சொன்னோம், இந்த செட்ல இருந்து ஒரு புள்ளி எடுக்கணும், அந்த புள்ளியை சுத்தி என்னால ஒரு வட்டம் வரையணும், அந்த வட்டம் எதுக்குள்ளே இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ அது ரொம்ப ஈஸியா வரைஞ்சிடலாம். எப்படி தெரியுமா, யூ டேக் அ பாயிண்ட், கண்ணை மூடிட்டு நான் ஒரு புள்ளி இங்க வைக்கிறேன். லெட் அஸ் டேக் அ பாயிண்ட் y here. ஓகே, அப்போ என்ன ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வட்டம் இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்க. இந்த கோடு என்னன்னு பாருங்க, இந்த புள்ளி வழியா இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுங்க. அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு R இந்த தூரம். ஓகேங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் யாரு, இது யாரு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் x, y. அப்போ நீங்க இந்த ரேடியஸ் இதுல இது R ல இருந்து இதை கழிச்சிட்டீங்கன்னா என்ன கிடைக்குன்னா இந்த ரேடியஸ் கிடைக்கும். கரெக்டா? So if you are subtracting from this, you will get this radius. இந்த ரேடியஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த ரேடியஸ்ல பாதி, இந்த ரேடியஸ்லயே வட்டம் வரையலாம். வட்டம் வரைஞ்சாலும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். சரி, வரைஞ்சுக்கோங்க. ஆனா பாதியில வரைஞ்சுக்கிறேனே, இதுக்கு கஷ்டமே பட வேண்டாம், அழகாக வரைஞ்சிடலாம். பாருங்க, இதுதான் ஐடியா. முடிஞ்சு வச்சா? ஸோ தட்ஸ் ஆல். அப்போ இந்த வட்டம் இந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நமக்கு டாஸ்க். ஓகே, சரி. ஸோ ஐ வில் டேக் திஸ். let y belongs to D. y belongs to D. D யாரு, ball with center x, radius R. அப்ப இதுல இருந்து என்ன தெரியும், distance between y க்கும் x க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி, R விட கம்மி. ஓகே, so let R1 which is equal to R minus distance between y, x. இதுதான் இந்த படத்துல இவ்வளவு தூரம், இந்த தூரம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் R1. கரெக்டா? ஏன்னா R ல இருந்து இதை கழிச்சு விட்டோம்னா மிச்சம் இருக்கிறது வந்து R1. டேக் let R equal to, இல்லைன்னா put rho equal to என்ன சார் ரோன்னு போடுங்க, இங்க R யூஸ் பண்ணிட்டோம்ல, அதனால நான் ரோன்னு எழுதிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. R1/2. ஓகே, இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா, to prove ball with center y, radius rho which is contained in ball with center x, radius R. இப்படி சொல்லணும். இதை சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்போ இந்த பால் இதுதான் R ரேடியஸ், இது R ரேடியஸ், இதுல பாதி, அதனால இந்த ரேடியஸ்ல நான் வட்டம் வரைஞ்சோம்னா இந்த பால் எதுக்குள்ள இருக்கு, இந்த பெரிய பாலுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது சார், நீங்க ஒரு பாயிண்ட் எடுங்க, அந்த பாயிண்ட் இதுல இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா? யூ டேக் எனி பாயிண்ட் ஹியர். ஸோ டேக் எனி பாயிண்ட் Z belongs to here எடுத்துக்கோங்க, அந்த Z இதுல இருக்குன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ let Z belongs to ball with the center y, radius rho. This implies that distance between Z க்கும் y க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி, rho விட கம்மி. rho வந்து யாரு, this is equal to R1/2. இது யாரோட கம்மி, this is less than R1. கரெக்டா? ஏன்னா R1ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், அது ரெண்டால வகுத்துட்டோம்னா கண்டிப்பா சிறுசாயிடும். இது யாரு, this is equal to R minus D of y, x. அப்ப இதுல இருந்து இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டுமா, இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டுமா, அப்ப என்ன கிடைக்கும், distance between
என்ன கிடைக்கும் you can write z comma y plus distance between y comma x which is less than இதெல்லாம் இந்த ஒரு r மட்டும் தான் நிக்கும் so you will have r okay but by triangular inequality this is always be greater than or equal to distance between என்ன இருக்கும் இங்க பாருங்க z x நடுவுல y வந்துட்டு y போயிருது அப்ப யார் இருப்பா இந்த இடத்துல this is distance between z comma x கரெக்ட்டா இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணிருக்கீங்க by triangular inequality okay so you by triangular inequality this condition அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது this implies that distance between z comma x which is strictly less than r this implies that z must belongs to எங்க ball with the center x radius r ல இருக்கு முடிஞ்சு போச்சா அப்ப z இங்க எடுத்தீங்க இங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க so this implies that ball with the center y radius rho which is contained in ball with the center x radius r since y ங்கிற எலிமெண்ட் வந்து இந்த பால்ல கண்ண மூடிட்டு தான எடுத்துறோம் புரியுதா y ங்கிற எலிமெண்ட் நீங்க ஒரு பாயிண்ட் எடுக்கறீங்க அந்த பாயிண்ட சுத்தினால ஒரு வட்டம் வரைய முடியும் அந்த வட்டம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும் y ங்கிற பாயிண்ட் நீ ஒருத்தர் இங்க எடுத்துறீங்க ஒருத்தர் இங்க எடுத்துறீங்க ஒருத்தர் இங்க எடுத்துறீங்க எது எடுத்தாலும் என்னால அந்த ஒரு வட்டம் வரையற முடியும் வட்டம் கண்டுபிடிக்க முடியும் நீங்க எங்க எடுத்தாலும் சரி சரி இவ்வளவு சின்ன பாயிண்ட்னா எனக்கு இங்க ஒரு வட்டம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா வட்டம் கண்டுபிடிச்சிடலாம் so since y is arbitrary since y belongs to ball with the center x comma radius r is arbitrary b of x comma r is an open set இதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இத ஓபன் பால்னு சொன்னேன் ஓகேங்களா சோ ஓபன் பால்னு சொன்ன காரணம் வந்து இதுதான் ஓகே சரி next example 3 I'll go for example 3 இது என்னன்னா let us have another idea so let capital X be a discrete matrix space then any subset D of X is open in X இது என்னைக்குமே ஓபன் ஆக இருக்கும் ஓகே சரி இது எப்படி ப்ரூஃப் பண்றது ரொம்ப சிம்பிள் நாங்க ஒன்னு படிச்சிருக்கோம் என்னது ball with the center x radius r which is equal to எப்போ discrete metricல in discrete metric we have this ball with the center x radius r which is equal to இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படினா which is equal to the whole set capital X if r is greater than 1 and singleton x if r is less than or equal to 1 ஒன்னை விட கம்மியாக இருந்தாலோ will have this is ஒன்னை விட பெருசாக இருந்தா whole set less than or equal to 1 ஆக இருந்தா singleton x ஓகேயா அவ்வளவுதாங்க இந்த ஐடியாவை தான் நான் இதுல யூஸ் பண்ண போறேன் என்ன எப்படி யூஸ் பண்றேன் அப்படினா இப்போ let solution given capital X is a discrete metric space okay இது வந்து we know that இப்போ let D be a subset of X அப்படினா என்ன ப்ரூவ் பண்ணனும் of course இது நான் எம்டி ஆக இருக்கணும் okay let us assume that empty sets are all open அத நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் if D equal to empty then obviously D is open okay we'll prove next class okay we'll prove in next class நோட்ஸ் எழுதும்போது இதுவும் சேர்த்து எழுதாதீங்க ஓகே ஸோ எம்டி செட்ஸ் எல்லாம் ஓப்பன் அது நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்
ஏன்னா அது அது ஒரு 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 செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அதோட சேர்த்து நான் டி இஸ் ஓப்பன்ங்கிறத நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ டி எம்டி செட் எல்லாம் ஓப்பனுங்க. ஸோ இஃப் டி இஸ் நான் எம்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி என்ன பண்ணும், இதில் நீங்கள் எந்த ஒரு புள்ளி கொடுத்தாலும் அந்த புள்ளி சுற்றி என்னால் ஒரு வட்டம் வரைய முடியும். அந்த வட்டம் டி குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இஃப் டி இஸ் நான் இஃப் இல்லை assume that assume D is non-empty. Okay, so let x belongs to D. D ல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ எந்த ரேடியஸ்ல நான் வட்டம் வரைஞ்சோம்னா எனக்கு வந்து பால் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், இந்த D குள்ளே இருக்கணும். ஓகே, எக்ஸை சென்டரா வச்சு நான் ஒரு ரேடியஸ்ல வட்டம் வரைய போறேன். நான் இதுலயே ஆன்சர் பாதி சொல்லிட்டேன். ஒரு ரேடியஸ்ல வட்டம் வரைய போறேன் such that that ball is contained in your D. கரெக்ட் தானே? இந்த எந்த புள்ளினாலும் கொடுங்க, எக்ஸ் கமா ரேடியஸ் 1 வரைஞ்சுக்கோங்க. இது யாரு, வெறும் சிங்கிள்டன் எக்ஸ். கரெக்டா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு டினா சிங்கிள்டன் எக்ஸ் will be a subset of D. கரெக்டா? இப்படி எழுதலாம். ஒன் ரேடியஸ்ல நீங்க வட்டம் வரைஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டம் யாரு தான், வெறும் சிங்கிள்டன் எக்ஸ் தான். சிங்கிள்டன் எக்ஸ். therefore this implies that D is open. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும், அதுதானே. இங்க ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டு ரேடியஸ் 1. நீங்க எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் 1 ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சீங்கன்னா அது சிங்கிள்டன் அந்த பாயிண்ட் தான் இருக்க போகுது. அந்த பாயிண்ட் D னுடைய சப்செட்டா தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு டினா இதனுடைய இன்னொரு அர்த்தம் தான் சொன்னது, சிங்கிள்டன் எக்ஸ் இஸ் சப்செட் ஆஃப் டிங்கிறது. ஓகே, ஸோ ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு டி there is a radius r equal to 1 such that ball with center x radius r which is contained in your D. Therefore D is open. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஐடியா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4. in R okay, singleton sets are not open. In R, of course, இதுல வந்து என்னது, with usual metric. discrete metric போட்டா தான் சிங்கிள் எந்த செட்னாலும் ஓபன் தானே, சிங்கிள்டன் செட்டும் ஓபன் ஆயிரும். இப்போ discrete metricல நான் இப்போ யூஷுவல் மெட்ரிக்ல சிங்கிள்டன் செட் வந்து ஓபன் கிடையாது அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ சொல்யூஷன். So let D which is equal to singleton, ஒரே ஒரு x மட்டும் இருக்கு, singleton x. if D is open ஆக இருந்தால் then there is R positive such that this set, ஓகேங்களா, ball with the center x radius R which is contained in your D. இது யாரு x minus R, x plus R. இது யாரு, singleton x. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, this is an interval which contains infinitely many numbers, many elements. கரெக்டா? x minus R க்கும் x plus R க்கும் இடையில எத்தனை எலிமெண்ட் இருக்கு, infinitely many elements இருக்கு. நீங்க சீக்வென்ஸ் சீரிஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. Between any two real numbers there are infinitely many rationals and irrationals. Okay, infinitely many, எக்கச்சக்கமான rationals இருக்கும், எக்கச்சக்கமான irrationals இருக்கும். ஓகே, அப்போ but this fellow x minus R, x plus R is an infinite set. நீங்க இந்த இடத்துல இன்ஃபைனைட்னா இன்ஃபினிட்டி இருக்கான்னு சொல்லக்கூடாது, அது வேற. ஓகேங்களா, அது வந்து அன்பவுண்டட் செட். இது இன்ஃபைனைட் செட்னு என்ன அர்த்தம்னா இதுல எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால எண்ணி கூட முடிக்க முடியாத அளவுக்கு எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போன செமஸ்டர்ல போன இயர்ல சீக்வென்ஸ் சீரிஸ்ல படிச்சிருப்பீங்க. between any two real numbers there are infinitely many rational numbers and infinitely many irrational numbers. படிச்சிருக்கோமா? அப்போ this contains infinite number of elements, but this fellow contains, ஓகேங்களா, but this contains, which is a contradiction, இது ஏன் contradiction, infinite, but this, hence this fellow x minus R, x plus R
x plus r cannot be contained in singleton x. Okay, because this contains only one point. This contains only one point. ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள இது வந்து என்னது இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு. இஃப் ஓப்பனாக இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து இது இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா this cannot be happen. அப்போ this implies that D is not open. இது ஓப்பன் இல்லை. ஓகே, ஓப்பனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கண்டிஷன் நடக்கணும். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? இதுல இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு, இதுல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ இன்ஃபைனைட் செட் வந்து cannot be a subset of a finite set. ஓகே, ஸோ இதே ப்ராப்ளத்தை அப்போ கராலரியா இன்னொன்று எழுதிடலாம். ஓகே, a finite subset of R cannot be open. In R. Of course, எல்லாமே என்னது with respect to usual metric. ஒன்றும் இல்லை, இதே கதை தானே. டி வந்து இங்கே சிங்கிள்டன் செட்டுன்னு சொன்னதுக்கு பதிலாக நான் எடுத்துக்க போகிறேன் x1, x2, xn எடுத்துக்க போகிறேன். இந்த கேஸில் இஸ் ஓப்பன், டி இஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால x1 சென்டராக வச்சு உங்களால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். திஸ் கண்டிஷன் வில் ஹோல்டா. அப்போ இங்கே யாரு, இந்த இடத்துல யாரு, x1, x2, xn கிடைக்கும். அப்போவுமே இது இன்ஃபைனைட் செட் தானே, இது ஃபைனைட் செட். அப்போ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தை கராலரியா யூ ரைட் இட் ப்ராப்பர்லி. நீங்க எழுதுங்க, தனியா எழுதி பாருங்க. ஓகே, and what else we can have? Then next example 5. Okay, Q is not open in R. ஏன்? இதெல்லாம் போன கிளாஸ்லயே படிச்சாச்சு. ஏன் தெரியுமா? ஒருவேளை suppose we know that இது non-empty set. Okay, solution. If Q is open in R, Rல ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, then there is R positive such that this is the point. Okay, Qல ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாமா? அந்த எலமெண்ட் யார் அப்படின்னா 1ங்கிற எலமெண்ட் எடுத்துக்கலாமா? Qல வந்து 1 இருக்கும், ரேஷனல் நம்பர்ல 1 இருக்கும். அப்போ 1 minus R, 1 plus R which is contained in your Q. Okay, Q உள்ளே இருக்கணும். இது ஓப்பனாக இருந்ததுன்னா, if this is open then this contains. Okay, but we know that this 1 minus R and 1 plus R contains infinitely many irrational numbers. கரெக்ட் படிச்சிருக்கோமா? between any two real numbers there are infinitely many rationals and infinitely many irrationals. அப்போ இதுல எல்லாம் யார் இருப்பா? irrational numbers இருப்பான். இப்படி இருந்தனா irrational numbers இருக்க முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? so which is a contradiction to star. அப்போ இதுக்கு ஸ்டார், இதுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆயிடும். therefore ஏதோ ஒரு இடத்துல தப்பா அசியூம் பண்ணிருக்கோம். என்னது is open சொன்னோம்ல, அது தப்பு. therefore Q is not open. This implies that Q is not open in R. Rல இது ஓப்பன் இல்லை. நோட் தட் இது எல்லாமே வந்து என்னது யூஷுவல் மெட்ரிக்ல தான். டிஸ்கிரீட் மெட்ரிக்ல தான் எல்லாமே ஓப்பன் தானே. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க என்ன அடுத்த கராலரி என்ன பண்றீங்க அப்படின்னா, the set of all irrationals அது யாரு? Q complement is not open in R. இதை நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. என்ன ப்ரூஃப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதே மாதிரி தான். if Q complement ஓப்பனா இருந்தா Q complement ஒருத்தனை யாரை எடுத்துக்கிட்டீங்க? √2 belongs to Q complement எடுத்துக்கிடுவீங்க. there exists R positive such that இந்த இடத்துல 1க்கு பதிலா எழுதுவீங்க √2 minus R, √2 plus R which is a subset of
q complement எழுதுவீங்க. But we know that root 2 plus minus r comma root 2 plus r contains infinitely many rationals. That is a contradiction. Therefore, q complement is not open. Okay, இது you write it neatly. நீங்க தனியா எழுதுங்க. நான் ஒரு இது ப்ரூஃப் பண்ணிருக்கேன். நீங்க set of all irrational numbers is not open in R அப்படிங்கறத நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே, வேற என்னெல்லாம் சொல்லலாம் ஓப்பன் செட்ஸ் பத்தி? ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த ஒரு தியரத்தை மட்டும் முடிச்சிடுறேன். ஓகே, ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, let capital X be a metric space. அப்புறம் இதுல let x, y belongs to capital, ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன், such that x not equal to y, x y வேற வேற, then there is r positive such that ஒரு நம்மளால ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும், such that x சென்டரா வச்சு ஒரு பால் r ரேடியஸ்ல வரீங்க, அப்புறம் y சென்டரா வச்சு அதே r ரேடியஸ்ல வரைஞ்சோம்னா இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கும்னா எம்டியா இருக்கும். There is r positive such that this condition will hold. ஓகே, ரொம்ப சிம்பிள், நீங்களே எழுதிடலாம் அந்த ப்ரூஃப். நான் I will explain என்ன அப்படிங்கறது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்யூஷன் given x, y belongs to capital X with x not equal to y. x y வேற வேறன்னு என்ன அர்த்தம்? distance between x, y is positive. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா r ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வேணா r வேண்டாம், r1 எடுத்துக்கிறேன். let r1 be the distance between x, y. இங்க பாருங்க, இது x, இந்த இடம் y, இது y. அப்ப இது ரெண்டுக்குள்ள தூரம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் யாரு? r1. இப்ப x சுத்தி ஒரு வட்டம் வரையணும், y சுத்தி ஒரு ரேடியஸ்ல இதே ரேடியஸ்ல வட்டம் வரையணும், அது ரெண்டு டிஸ்ஜாயிண்டா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆரை மூணா வத்துடலாமா, ஒன்னு அப்படி 3 துண்டா போட்டுருங்க. அப்ப இதை சுத்தி ஒரு வட்டம் வரைங்க, இதை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அது இங்க இருக்கும். ஓகே, இதை சுத்தி அதே ஆர் ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சோம்னா என்ன இருக்கும்? அது அங்க இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் an ஐடியா. அவ்வளவுதான், இதான் ஐடியா. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, put r equal to r1/3. then என்ன ப்ரூஃப் பண்ண போறேன்? ball with the center x radius r intersection with ball with the center y radius r which is equal to empty னு ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகேயா? சரி, இது படத்துல நமக்கு தெரியுது, ஆனா ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். ஒருவேளை இது நான் எம்டியா இருந்ததுன்னா, suppose இந்த fellow ball with the center x radius r intersection with the ball with the center y radius r is non-empty. choose non-empty இருந்ததுன்னா இதுல ஒரு எலிமெண்ட் எடுக்கலாமா? z belongs to ball with the center x radius r intersection with the ball with the center y radius r. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that z belongs to இந்த பால்லயே இருக்கு, இந்த பால்லயே இருக்கு. அப்போ ball with the center x radius r லயே இருக்கு, and z belongs to ball with the center y radius r லயும் இருக்கு. ஓகே, சரி, அப்படி இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, since z belongs to ball with the center x radius r ஆக இருந்தால், this implies that distance between z க்கும் x க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி? r விட கம்மி. ஓகே, அதுக்கப்புறம் z belongs to ball with the center y radius r ஆக இருந்ததுன்னா, this implies that distance between z க்கும் y க்கும் உள்ள தூரம் எதை விட கம்மி? r விட கம்மி. அப்போ என்ன நடக்குன்னா, இது ரெண்டையும் கூட்டிடலாமா? கூட்டினோம்னா என்ன நடக்கும்? distance between இதை எழுதுறேன், z, x எழுதுக்கு போல x, z. ஓகே, plus distance between z, y which is less than, இது யாரு? 2 times r. கரெக்டா? this is less than 2 times r. by triangular inequality இது யாரோட பெருசு அப்படின்னா distance between x, y. கரெக்டா? z வந்துட்டு வெளியே போயிருச்சு, z x ல இருந்து z போய் z ல இருந்து y க்கு வந்தோம்னா, அப்போ this is by triangular inequality. this is by triangular inequality. அப்போ this implies that distance between x, y which is less than 2 times r. 2 times r. இந்த distance between x, y ங்கிறது யாருன்னு எடுத்து வச்சிருக்கேன்?
அது யார் distance between x, y equal to r1. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா this is equal to r1. This is equal to r1. இது யாரு rங்கிறது யாரு அதை 3ஆல வகுத்து வச்சிருக்கேன் கரெக்டா r1 divided by this. ஓகே அப்போ this is equal to r1 by 3. so this is equal to இந்த 2 இருக்கு இந்த இடத்துல r1 by 3 இருக்கு. அப்போ இது மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? r1 which is strictly less than 2 by 3 times r1. எப்படி என்ன அர்த்தம்? 3r1 which is less than 2 times r1. so this implies that இது அங்க கொண்டு போய் கழிச்சிரலாமா? 3r1 minus 2r1 which is less than 0. that implies that r1 which is less than 0, that is a contradiction. ஏன் r1 வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? it is strictly positive னு கிடைச்சு வச்சிருக்கோம். ஓகே strictly positive னு கிடைச்சு வச்சிருக்கு. ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இங்க? r1 which is strictly negative னு வச்சிருக்கு. a contradiction. Therefore this implies that என்ன தப்பு இந்த இது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பா அசியூம் பண்ணிருக்கோம். எங்க தப்பா அசியூம் பண்ணிருக்கோம்? suppose this is non-empty னு அசியூம் பண்ணாங்கல, அதுல தான தப்பு வந்துச்சு. Therefore we are having this ball with the center x radius r intersection with the ball with the center y radius r must be equal to empty. okay அப்ப மெட்ரிக் ஸ்பேஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. okay what is the property? இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா பாத்துக்கோங்க. இதே மாதிரியான சிமிலர் ப்ராப்பர்ட்டி நீங்க MSc ல படிக்க போறீங்க. அதுக்கு பேரு Hausdorff property. okay in a metric space or any two distinct element there are distinct balls which does not intersect each other. okay disjoint balls கிடைக்கும்னு அர்த்தம். x சென்டரா வச்சு ஒரு பாலும் y சென்டரா வச்சு ஒரு பாலும் கிடைக்கும். இந்த ரெண்டு பாலும் இன்டர்செக்ஷன் வந்து ஆகாது. ஓகேப்பா, I'll stop here. Next classல we'll go and we'll see the properties of open sets. அது பார்க்கலாம். okay thank you.